செப்டம்பர் 9ஆம் தேதியில இருந்து ஆசிய கோப்பை ஆட்டங்கள் UAE அமீரகத்துல நம்ம இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட மொத்தம் 8 நாடுகள் பங்கு பெற ஆசிய கோப்பை T20 ஃபார்மேட்ல இந்த முறை நடக்குது. ஸோ இந்த தொடரில் நம்ம இந்திய அணியின் ஸ்குவாடை இந்த ஆகஸ்ட் மாத இறுதிக்குள்ள BCCI அவங்க அறிவிக்க போறாங்க. ஸோ அதற்கான ஏற்பாடுகள் யார் யாரை சேர்க்கலாம், யார் யாரெல்லாம் நீக்கலாம் அப்படிங்கிற முடிவை தற்போது BCCI மும்முரமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில திடீர்னு கேப்டனா இருக்கிற சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம விளையாட போற நம்ம இந்திய அணியின் ஸ்குவாட்ல சுப்மன் கில் அவர் தேவையில்லை அப்படின்னு அவரை நீக்க சொல்லிட்டு அவருக்கு பதிலாக யாருமே எதிர்பார்க்கல 14 வயது சிறுவனான சூரியவன்ஷி வைபவ் அவரை இந்தியன் டீம் ஸ்குவாடுக்குள்ள சேர்க்கறத பத்தி சூரியகுமார் யாதவ் பரபரப்பா BCCI கிட்ட விவாதம் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம வைபவ் அவருக்காக ஹெட் கோச்சான கௌதம் கம்பீர் அவர்கிட்டையும் வாக்குவாதம் சண்டை மாதிரி ஈடுபட்டு கண்டிப்பா எனக்கு கில் வேண்டாம், சூரியவன்ஷி வைபவ் அவர் தான் வேண்டும் அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்காரு, கேட்டு சண்டை போட்டிருக்காரு சூரியகுமார். ஸோ எதுக்காக சூரியகுமார் அவர் இந்த மாதிரி கில் எனக்கு வேண்டாம் ஆனா வைபவ் வேணும் அப்படின்னு விவாதம் பண்ணியிருக்காரு. இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு தற்போது கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்டுகள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, தற்போது ஆசிய கோப்பை UAEல நடக்க இருக்கு. நம்ம இந்தியன் டீம், பாகிஸ்தான் 2 பேருமே நேரடியா இந்த தொடர்ல மோதுவாங்களா அப்படிங்கிறது இன்னும் 100% கன்ஃபார்ம் ஆகல. ஏன்னா 2 நாட்டுக்கும் இடையே இன்னும் பாத்தீங்கன்னா சுமூகமான முடிவு எட்டப்படல. இதனால ஸ்போர்ட்ஸ் ரீதியான ஆட்டங்கள் எல்லாத்தையுமே கூட நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் 2 நாடுகளுமே நாங்க விளையாண்டுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு மாதிரி முரண்பாடோட தான் இருக்காங்க. இப்படி இருக்க ஃபர்ஸ்ட் ஆசிய கோப்பையில நாங்க விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்ம இந்தியா, அதே போல பாகிஸ்தான் அவங்களும் தான். ஆனா இப்ப 2 டீமுமே ஆசிய கோப்பையில விளையாடுவோம் அப்படின்னு முன் வந்திருக்காங்க. இதை வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா 2 டீமும் வேற 3வது நாட்டில் தானே விளையாடுறாங்க. அதனால கண்டிப்பா ஆசிய கோப்பையில இந்தியா, பாகிஸ்தான் 2 பேருமே மோதறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வெளியாயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் நம்ம இந்தியன் டீம் ஸ்குவாடை அறிவிக்க போறாங்க. ஆகஸ்ட் 3ஆம் வாரத்துல நிச்சயமா அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. T20 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் அவர் தான் இந்தியன் டீமின் கேப்டன் அப்படின்னு முடிவாயிடுச்சு. ஏன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா இன்னும் எல்லாருமே ரிட்டையர் ஆயிட்டாங்க. சூரியகுமார் யாதவ் அவர் தான் இன்னும் அடுத்த சில வருடங்களுக்கு இந்தியன் டீமின் கேப்டனாக T20 ஃபார்மேட்ல இருக்க போறாரு. ஸோ அப்படி முக்கியமான ஒரு பிளேயரா இருக்கிற சூரியகுமார் யாதவ் இந்தியன் டீமின் டெஸ்ட் கேப்டனா இருக்கிற கில் தற்போது எனக்கு வேண்டாம் இந்தியன் டீம் ஸ்குவாட்ல அப்படின்னு வெளிப்படையாகவே தேர்வு குழு அவங்க கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு பதிலாக எனக்கு சூரியவன்ஷி வைபவ் 14 வயது சிறுவன் வைபவ் அவரை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு பின்னாடி சொல்லப்படுற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கில் இதுவரைக்கும் இந்தியன் டீம்ல ஒரு சாதாரண பிளேயராக தான் இருந்தாரு. ஆனா இப்ப இங்கிலாந்துல போய் 2க்கு 2 அப்படின்னு சமன் செய்யக்கூடிய அளவுக்கு இங்கிலாந்துக்கு எதிராக விளையாண்டு ஒரு சக்சஸ்ஃபுல் கேப்டன் அப்படின்னு எடுத்துக்கலாம். மோசமா இல்லை, ஆனாலுமே ஒரு ஆவரேஜான கேப்டன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கேப்டனாக தற்போது கில் மாறி இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சின்ன பிளேயர் தான். ஆனா அவரை சூரியகுமார் யாதவ் அவருக்கு எதிராக கொண்டாந்து அணியில சேர்க்கிறப்ப அது சூரியகுமார் யாதவ் அவருக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங் கொடுக்கும் அப்படின்னு சூரியகுமார் யாதவ் அவர் இதை தான் மனசுல நினைச்சிருப்பாரு அப்படின்னு கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்டுகள் சொல்றாங்க. ஸோ கில் அவர் டீமுக்குள்ள வந்தார்னா தனக்கு அது ஒரு இடைஞ்சலான விஷயமாக இருக்கலாம் அப்படின்னு சூரியகுமார் யாதவ் அவர் நினைச்சிருக்கலாம். அதனாலதான் ஆசிய கோப்பை தொடர்ல கில் அவரை சேர்க்கலாம் அப்படின்னு BCCI அவங்க முதற்கட்டமா முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா கில் அவரை வேண்டாம் அப்படின்னு திட்டவட்டமாக உறுதியாக தற்போது சூரியகுமார் யாதவ் சொன்னதா தெரியுது. அதனால தான் இப்ப கில் அவரை நீக்கிட்டு அவரை துலிப் ட்ரோஃபில விளையாடுறதுக்காக நார்த் ஜோனின் கேப்டனாக தற்போது கில் அவரை அறிவிச்சிட்டாங்க. ஆனா இந்தியன் டீம் அடுத்த கட்டமா ஆசிய கோப்பை ஆட்டங்கள் செப்டம்பர் 9ஆம் தேதியில இருந்து UAEல விளையாட போறாங்க. 8 டீம் பங்கு பெற இந்த முக்கியமான தொடர்ல சூரியகுமார் யாதவ் கேப்டன். அது மட்டும் இல்லாம இந்தியன் டீம் ஸ்குவாட்ல சூரியவன்ஷி வைபவ் அவரை கேட்டு வாங்கியிருக்காரு சூரியகுமார் யாதவ். ஸோ வைபவ் அவருடைய ஆட்டம் கடந்த சில மாதங்களாகவே அவர் விளையாட ஆரம்பிச்சதுல இருந்து எப்படி அவருடைய பேட்டிங் தாறுமாறாக உயர்ந்து போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்படி இருக்க T20 ஃபார்மேட்ல அதுவும் 14 வயதுல வைபவ் அவர் டெபியூட் செஞ்சு இந்த தொடர்லையும் அவர் சூப்பரா விளையாண்டார்னா உண்மையாகவே அவருடைய கிரிக்கெட் கேரியர் எங்கேயோ போயிடும் அப்படிங்கிறதுல மட்டும் சந்தேகமே இல்லை. ஸோ சூரியகுமார் யாதவ் அவர் எடுத்த இந்த முடிவு சரிதானா? கில் அவரை நீக்கிட்டு வைபவ் அவரை உள்ள கூட்டிட்டு வந்தது சரியான முடிவுதானா? ஆசிய கோப்பையில சூரியவன்ஷி வைபவ் இந்தியன் டீம்ல விளையாண்டா எப்படி இருக்கும்? உங்க கருத்தை சொல்லுங்க.